ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ஏகேஎஸ் மேக்ஸ் மேஜிக் சீரீஸில் ரீசெண்ட் எக்ஸாமில் கேட்ட டைம் அண்ட் டிஸ்டன்ஸோடைய கொஷின்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான கொஷின்லாம் வச்சுருக்கேன். போலீஸ் தீஃப் கான்செப்ட், அதே மாதிரி ரேஸ் சம்மர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. கொஷின் கஷ்டமாக கேட்கும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிடறாங்க. ஸோ அதெல்லாமே எப்படி சிம்பிளாக பண்ணலான்றதை பார்க்கலாம். ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஷார்ட்டாக தான் இதில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சா இல்லையான்றது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் எனக்கும்ன்றது எப்படி எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்றது தெரியும். ஓகேவா? ஓகே, சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம், two stations T1 and T2 are 300 km apart. A car starts from station A at 8 a.m. and move towards station T2 at a speed of 45 km per hour. And at 10 a.m. another car starts from the station T2 towards T1 at a speed of 60 km per hour. Then the car will meet at. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு ஸ்டேஷன் இருக்கு, T1 T2ன்னு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதில் T1 இது T2. இதில் வந்து 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா 8 AM ஒரு கார் வந்து T1ல இருந்து T2 நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? என்ன ஸ்பீட்ல அப்படின்னா 45 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போகுது அப்படின்ட்டாங்க. இன்னொரு கார் வந்து இங்க T2ல 10 AM ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அது என்ன ஸ்பீட்ல அப்படின்னாக்கா 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரெண்டுமே என்ன டைம்ல மீட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு என்ன டைம்ல மீட் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ என்னன்னா இதில் ரிலேட்டிவ் ஸ்பீடு கான்செப்ட் தான் யூஸ் பண்ணணும். பட் ஆனால் ரிலேட்டிவ் ஸ்பீடு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இது 8 மணிக்கு கிளம்புறப்ப இங்கே இந்த T2லேருந்து கிளம்புற கார் வந்து மூவ் ஆயிருக்காது. கரெக்டா? ஸோ அப்போ அது ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கும். ரிலேட்டிவ் ஸ்பீடு எப்போ கேல்குலேட் பண்ணால் ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் மூவிங்கில் இருக்கும்போது தான் ரிலேட்டிவ் ஸ்பீடு கேல்குலேட் பண்ண முடியும். அப்போ இது 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் எவ்வளோ ஸ்பீடு வந்து கவர் பண்ணியிருக்குன்றதை ஃபஸ்ட்டு நான் பார்க்கணும். எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்கே 1 மணி நேரத்துக்கு 45 கிலோமீட்டர் கவர் பண்ணுதுன்னா 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் இங்கே கவர் பண்ணியிருக்கோம். கரெக்டா? இப்போ பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு வந்துருச்சு. இப்போ இந்த 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு காருமே இப்போ என்ன ஆகும், ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது மூவிங்கில் இருக்க ஆரம்பிக்கும். கரெக்டா? ஸோ இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் ரெண்டு மூவ் ஆகிட்டு இருக்கா. ஆப்போசிட் டைரக்ஷனில் ரெண்டு மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இது 45, இன்னொரு காரோடைய ஸ்பீடு வந்து 60. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 105 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? ரிலேட்டிவ் ஸ்பீட் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ். இப்போ ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ்ன்றது ரெண்டு காருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ். இப்போ எவ்வளோ இருக்குது ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸு? 210 கிலோமீட்டர். 300ன்னு போட்டுறக்கூடாது, தப்பு. ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து எப்போ ரெண்டு கார் மூவிங்கில் இருக்கோ அப்போ அதுக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ 210 டிவைடட் பை மீட்டிங் டைம். ஓகேவா? ஸோ அப்போ கேன்சல் பண்ணாக்கா 2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு காரும் மீட் ஆயிரும். எப்போ இருந்து 2 ஹவர்ஸ்னாக்கா இங்கே 10 மணிக்கு தானே இப்போ ரெண்டு காரும் மூவிங்கில் இருக்குது. அந்த 10 மணில இருந்து 2 மணி நேரம். ஓகேவா? ஸோ அப்போ 12 PM. ஓகேவா? 10ன்றதை போட்டுறக்கூடாது. நீங்கள் 8ன்னு கேல்குலேட் பண்ணி 10ன்னு போட்டிங்கன்னா அதுவும் ஆப்ஷனில் இருக்கும், தப்பாயிரும். ஓகேவா? நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீடை எப்போ கேல்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறோம்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருக்கும்போது, அதாவது அந்த 10 மணில இருந்து தான் நம்ம கேல்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அந்த 10 மணில இருந்து 2 மணி நேரத்தில் மீட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ 12 மணிக்கு மீட் ஆயிருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இந்த போலீஸ் தீஃப் கான்செப்ட்லாம் அடிக்கடி கேட்கக்கூடியது. இதுக்கு முன்னாடியே நான் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு 2 வீடியோ நான் போட்டிருப்பேன். டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் அந்த போலீஸ் தீஃப் கான்செப்டை பேஸ் பண்ணி. அதை கொஞ்சம் நல்லா நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதில் எல்லாமே டீட்டெயில்டாக இப்போ ரீசெண்ட் எக்ஸாமில் கேட்டால் டஃப்பான கொஸ்டின் வரைக்கும் நான் வந்து சொல்லியிருப்பேன். இதில் டவுட் இருக்கிறவங்க நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிளாரிஃபை ஆயிரும். ஓகேவா? ஓகே, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the speed of a thief is 4/5 times of the speed of the policeman கொடுத்துட்டாங்க. தீஃபுக்கும் போலீஸுக்கும் உள்ள ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 4:5 கொடுத்துட்டான். ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா thief covers a distance of 6 km before he was caught by the policeman in 30 minutes. Initially what was the distance between them? ஓகே, ஸோ என்ன சொல்றாங்கன்னா இனிஷியலாக இங்கே போலீஸுக்கும் தீஃபுக்கும் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். கரெக்டா? தீஃப் இங்கே இருக்கான், போலீஸ் இங்கே இருக்காங்க. இப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேரும் மூவ் ஆக ஆரம்பிப்பாங்க. மூவ் ஆகி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன ஆரம்பிப்பாங்கன்னா மீட் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ இங்கே போலீஸும் தீஃபும் என்ன பண்ணுவாங்கன்னா மீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான்
மீட் பண்ற பாயிண்ட். இப்ப கேட்கறது என்ன கேட்கறாங்கன்னா, இந்த ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத கேட்கறாங்க. ஓகேவா? இனிஷியலா ரெண்டு பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இங்க தீஃப் பாத்தீங்கன்னா ஓகே 6 கிலோமீட்டரை வந்து 30 நிமிஷத்துல கவர் பண்றான்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஓகேவா? என்ன போலீஸ் வந்து 30 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா தீஃபை வந்து பிடிச்சிடுறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பனா இந்த இடத்துல தீஃப் வந்து கவர் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து என்னதுன்னா 6 கிலோமீட்டர். அதாவது இந்த 30 நிமிஷத்துல தான் இந்த 6 கிலோமீட்டரை வந்து கவர் பண்ணியிருந்திருப்பான். கரெக்டா? ஸோ அப்ப தீஃப் உடைய ஸ்பீடுன்றது என்னது? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கணும். ஸோ அரை மணி நேரத்துக்கு 6 கிலோமீட்டர் போறான்னா அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு கிலோமீட்டர் வந்து அவன் போயிருப்பான் அப்படின்னா 12 கிலோமீட்டர் போயிருப்பான். கரெக்டா? ஸோ அப்ப தீஃப் பாத்தீங்கன்னா இங்க 4 பார்ட் தான் 12 கிலோமீட்டர் பெர் ஹவர்னா இப்ப எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? போலீஸுடைய ஸ்பீடு என்னன்றது தெரிஞ்சிடும். கரெக்டா? 1 ஹவருக்கு 15 கிலோமீட்டர் பெர் ஹவர்ன்றது. ஓகே, அது கூட தேவையில்லை. இங்க போலீஸ் ஸ்பீட்லாம் கால்குலேட் பண்ண கூட அவசியம் இல்லை. இது எப்படி பண்ணலாம்னா, இப்ப 4 பார்ட் தான் எனக்கு 12 கிலோமீட்டர் பெர் ஹவர். கரெக்டா? ஸோ அப்ப 1 ஹவருக்கு பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருப்பாங்களா? அதாவது 4 பார்ட் தான் பாத்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் பெர் ஹவர்னா 1 பார்ட் என்ன அப்படின்னாக்கா 3 கிலோமீட்டர் பெர் ஹவரா இருக்கும். கரெக்டா? இப்ப அவன் கேட்கறது அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 3 கிலோமீட்டர் பெர் ஹவர். நான் ஏன் வந்து இங்க போலீஸை பார்க்கல அப்படின்னா, அது ரெண்டு பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தானே கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ அப்ப ரெண்டு பேருக்கு இன்பிட்வீன்ல உள்ள இந்த பார்ட் எவ்வளோனா 1 பார்ட். நான் டைரக்டா இது கண்டுபிடிச்சாலே போதும். நீங்க அகைன் போலீஸ் ஸ்பீடை கண்டுபிடிச்சு ரிலேட்டிவ் ஸ்பீடு அந்த ஃபார்முலா போட்டு நீங்க அப்படியும் கண்டுபிடிக்கலாம். பட் அது தேவையில்லை. ஏன்னா இங்க டைரக்டாவே அவன் இங்க இது இந்த 1 பார்ட் கண்டுபிடிச்சா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸே கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ 4 பார்ட் தான் 12 கிலோமீட்டர் பெர் ஹவர்னா 1 பார்ட் என்னன்னா 3 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதாவது ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா அரை மணி நேரத்துல போலீஸ் பிடிச்சிடுறாங்க. அப்ப 30 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னா 1.5 கிலோமீட்டரா தான் இருக்கும். புரியுதா? ஏன்னா இங்க போலீஸும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றான், 30 நிமிஷத்துல புடிச்சிடுறான். கரெக்டா? தீஃப. அப்ப இங்க போலீஸும் 30 நிமிஷம் ஓடி இருப்பான், தீஃபும் 30 நிமிஷம் தான் ஓடி இருப்பான். அப்ப இந்த 30 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னவா இருக்கும்னா ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸா இருக்கும். அது 1.5 கிலோமீட்டரா இருக்கும். ஓகேவா? அடுத்த சம்ம. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a police was asked to chase a thief before the policeman started the chase. He realized that the thief was 200 meters ahead of him and was running at a speed of 16 km per hour, and the policeman started the chase at a speed of 20 km per hour. How far will the thief run before he is overtaken by the policeman? Okay, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிஷியலா பாத்தீங்கன்னா இப்ப தீஃபுக்கும் போலீஸுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 200 மீட்டர்னு சொல்லிட்டான். அதாவது போலீஸுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தீஃப் வந்து 200 மீட்டர் முன்னாடி நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப வந்து ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. இப்ப வந்து போலீஸ் வந்து தீஃபை பாக்குறான். இவன் வந்து விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுல தீஃப் வந்து 16 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்லையும் போலீஸ் பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்லையும் போறாங்க. ஸோ நான் ரேஷியோ எடுத்துக்கிறேன். போலீஸுக்கும் தீஃபுக்கும் உள்ள ஸ்பீட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:5. ஓகேவா? இப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன பண்ணியிருப்பான்னா தீஃபை வந்து போலீஸ் பிடிச்சிருப்பாங்களா? கரெக்டா? ஸோ அப்போ மீட்டிங் பாயிண்ட் ரெண்டு பேருக்குமே சேம் தான். அதாவது மீட் பண்ற டைம் வந்து இங்கே கான்ஸ்டன்ட். கரெக்டா? ஏன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 10 மணிக்கு விரட்ட ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்குவோம். ரெண்டு பேரும் ஒரு 10:30க்கு மீட் பண்றான்னா ரெண்டு பேரையுமே 10:30க்கு தானே பிடிச்சிருப்பாங்க. சரி, அதாவது ரெண்டு பேருமே அந்த 10:30ல தானே மீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதாவது போலீஸ் வந்து தீஃபை பிடிச்சது 10:30க்கு பிடிச்சிருக்கேன்னா ரெண்டு பேருமே அந்த 10:30ல ஒரு பாயிண்ட்ல தான் நிற்பாங்க, ஒரே பாயிண்ட்ல. அப்ப இந்த இடத்துல என்னன்னா டைம் வந்து என்னதுன்னா கான்ஸ்டன்ட். கரெக்டா? டைம் கான்ஸ்டன்டா இருக்கும்போது ஸ்பீட் ரேஷியோ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ரேஷியோ. அப்ப ஸ்பீட் ரேஷியோ இங்க என்ன வருதோ அதுதான் எனக்கு டிஸ்டன்ஸ் ரேஷியோவும் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்ப ரெண்டு பேருக்கு இடையில இனிஷியலா எவ்வளவு மீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டான், 400 மீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்களா. இங்க ரெண்டு பேருக்கு இடையில உள்ள ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் பார்ட் என்ன? 1 பார்ட். இப்போ 1 பார்ட் தான் 200 மீட்டர் அப்படின்னா இப்ப
தீஃப் வந்து எவ்வளோ தூரம் ஓடி இருக்கான்னு கேட்குறான். தீஃப் இங்கே எவ்வளோ பார்ட் ஓடி இருக்கான்? 4 பார்ட் ஓடி இருக்கான். அப்போ 4 பார்ட் என்னவா இருக்கும்? 800 மீட்டராக இருக்கும். அவ்வளோதான். இதெல்லாம் ஈக்குவேஷன் எதுவுமே நான் வைக்க மாட்டேன். நீங்கள் ரேஷியோ கான்செப்ட் தெரிஞ்சுன்னா ரொம்ப ஈஸியான சம், இதெல்லாம் டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். அடுத்தது, ஸோ இந்த மாதிரி ரேஸ் சம்னாலே பார்த்தோன்னே எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான், பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. கான்செப்ட் என்னன்றது தெரிஞ்சுன்னா நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். இதில் பாருங்கள், இன் a 100 meter race A beats B by 20 meter and B beats C by 5 meter. In the same race find the distance by which A beats C. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 100 மீட்டர் ரேஸில் வந்து A வந்து பியை 20 மீட்டர் வித்தியாசத்தில் பீட் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏ வந்து 100 மீட்டர் ஓடி இருந்தாங்கன்னா பி வந்து 80 மீட்டர் தான் ஓடி இருந்திருப்பான். கரெக்டாக? ஸோ நான் ரேஷியோ வைக்கிறேன். எல்லாமே நீங்கள் இதை ரேஷியோ வச்சுட்டிங்கன்னா சம்மு முடிஞ்சிருச்சு, ஒன்றுமே இல்லாத சம் ஆயிரும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்தது பாருங்க, பி வந்து சியை வந்து அதே 100 மீட்டர் ரேஸில் 5 மீட்டர் வித்தியாசத்தில் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பி வந்து 100 மீட்டர் ஓடி இருந்தாங்கன்னா சி வந்து 95 மீட்டர் தான் ஓடி இருந்திருப்பான். ஓகேவா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரேஷியோ வச்சுட்டேன். இப்போ இதை நான் ஈக்குவலைஸ் பண்ணுறேன். பி வந்து இங்கே 4 இருக்குது. பட் எனக்கு இங்கே பியை பொறுத்த வரைக்கும் எனக்கு பி கவர் பண்ண டிஸ்டன்ஸு சேம் தான். ஓகேவா? ஸோ அப்போ இதை 20ஆல் மல்டிப்ளை பண்ணாமா? ஓகே, இல்லை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஈக்குவல் ஆயிரும். கரெக்டாக? அப்போ இதே 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் என்ன பண்ணும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? ஓகே. ஸோ 25 20 அதுக்கப்புறம் 19. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 100 மீட்டர் ரேஸில் ஏ வந்து சியை எவ்வளோ மீட்டர் வித்தியாசத்தில் பீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஏ வந்து பீட் பண்ணுறான்னு என்ன அர்த்தம்? ஏ வந்து அந்த 100 மீட்டரை ஃபஸ்ட்டு கவர் பண்ணியிருக்கணும். அப்படி தானே? கவர் பண்ணால் தானே சி வந்து பின்னாடி ஓடிக்கிட்டு இருப்பான், எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து அவனை பீட் பண்ணியிருக்கான்றது தெரியும். அப்போ ஏ ஓடின டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100 மீட்டராக இருக்கும். அப்போ இந்த 25 பார்ட்டு தான் 100 மீட்டர்னா இப்போ எவ்வளோ வித்தியாசத்தில் பீட் பண்ணுறான்னு தான் கேட்குறான். கரெக்டாக? இது சியுடைய பார்ட்டு, இது பார்த்தீங்கன்னா ஏ உடையது. அப்போ எவ்வளோ மீட்டரில் வின் பண்ணியிருக்கான்? 6 பார்ட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கானா? கரெக்டாக? ஸோ அப்போ இங்கே 25 பார்ட்டு தான் 100 அப்படின்னா 6 பார்ட் என்ன? ஸோ கேன்சல் பண்ணால் 4 டைம் 6 × 4 24. அவ்வளோதான். 24 மீட்டர் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கான். இப்போ இதே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே 100 மீட்டர் ரேஸ்னு கொடுத்துருக்காங்க. சில நேரம் என்ன பண்ணுவான்னா 500 மீட்டர் ரேஸில் வந்து ஏ வந்து பிஏ எவ்வளோ வித்தியாசத்தில் வின் பண்ணுறாங்க, இல்லை ஏ வந்து சி வந்து எவ்வளோ மீட்டர் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணுறான், இல்லை 1 கிலோமீட்டர் ரேஸில் வந்து எவ்வளோ டிஃபரன்ஸில் வந்து வின் பண்ணுறாங்க, எப்படினாலும் கேட்கலாம். ஓகேவா? நீங்கள் இந்த ரேஷியோ கொண்டு வந்துட்டீங்கன்னா யாரை பீட் பண்ணுறாங்கன்றது பார்த்துக்கோங்க. யார் வந்து பீட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃபுல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ அந்த டிஸ்டன்ஸ் தான், அந்த பார்ட்டு தான் அவங்க கொடுத்த அந்த 1 கிலோமீட்டரோ இல்லை 500 மீட்டரோ அதுன்னு வச்சுட்டு அந்த டிஃபரன்ஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சா டைரெக்டாக வந்துடும். ஓகேவா? இதையும் ஈக்குவேஷன்லாம் வைக்க தேவையில்லை, ரேஷியோ கொண்டு வந்துன்னா முடிஞ்சு. அடுத்த சம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? A boat speed in still water is 5 times the speed of the stream. ஓகே, போட் உடைய ஸ்பீடு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸ்ட்ரீம் உடைய ஸ்பீடில் 5 டைம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ it takes 5 hours for the boat to cover 36 km downstream and half the distance upstream. Find the distance of the boat in still water. ஓகே, ஃபைன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா போட்டுக்கும் ஸ்பீடுக்கும் உள்ள ரேஷியோ கொடுத்துட்டாங்க, ஸ்பீட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இப்போ டவுன் ஸ்ட்ரீமில், அதாவது 36 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்லையும் அதில் பாதி டிஸ்டன்ஸு, அதாவது 18 கிலோமீட்டர் வந்து அப் ஸ்ட்ரீம்லையும் கவர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ டோட்டலாக அவன் வந்து போட்டுடைய ஸ்பீடு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இங்கே போட்டுடைய ஸ்பீடுன்னு கேட்குறாங்க. போட்டுடைய பார்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது. ஆப்ஷனை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஓகேவா? இதில் 2.1ம் 3யும் பார்த்தீங்கன்னா வராது. ஓகேவா? ஏன்னா அது 5 உடைய மல்டிபிள்ஸ் கிடையாது. ஸோ இங்கேயே 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷனுமே எலிமினேட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் சால்வே பண்ண தேவையில்லை, டக்குன்னு நீங்கள் ஆப்ஷனை போட்டு 5ஓட மல்டிபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஓகே, சரி. இங்கே இந்த 36 கிலோமீட்டர் வந்து என்ன பண்ணுறான்? டவுன் ஸ்ட்ரீமில் கவர் பண்ணுறான். டவுன் ஸ்ட்ரீம்ன்றது போட்டுடைய ஸ்பீடு ப்ளஸ் ஸ்ட்ரீமுடைய ஸ்பீடு. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணாக்கா என்னது? 6x. ஓகேவா? இது ரேஷியோவில் இருக்குது, வெறும் 6ன்னு போட்டுறக்கூடாது.
ஓகேவா. அடுத்து அப்ஸ்ட்ரீம்ல கவர் பண்ண டைம் என்னதுன்னா அப்ஸ்ட்ரீம் உடைய டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன், அதாவது போட்டுடைய ஸ்பீடு மைனஸ் ஸ்ட்ரீம் உடைய ஸ்பீடு. ஓகேவா, 4x. ஸோ இதுதான் சேர்த்து மொத்தம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க, 5 மணி நேரம் எடுத்துக்கிறான். ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ இங்கே டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஸ்பீட் ரேஷியோவை இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் ரேஷியோன்னு போடலாம். பட் இங்கே ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, அதனால தான் இந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா. பட் இது ஒன்றும் இல்லை, ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். என்ன வரும், ஸோ 9/2ன்னு வருமா. ஓகே. ஸோ அப்போ 9/2னா இங்கே எக்ஸ் வந்து இன்னும் கரெக்டாக தான் கேன்சல் பண்ணிக்கேண்ணா, கேன்சல். ஓகே. ஸோ 6/x ப்ளஸ் 4.5 டிவைடட் பை x ஈக்குவல் டு 5. ஸோ அப்போ 5x ஈக்குவல் டு 10.5. அவ்வளோதான். நீங்கள் மறுபடியும் எக்ஸை கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை, ஏன்னா 5x தான் நம்மளுக்கு போட்டோடைய ஸ்பீடு. கரெக்டாக, அப்போ டைரெக்டாகவே கிடச்சிருச்சு. இங்கே 5xன்றது ஆன்சர் என்னன்னா 10.5 தான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா. அடுத்த சம். ஓகே. ஸோ இந்த சம் கொஞ்சம் முக்கியமானது. 3 friends L, M, N run around the circumference of the garden with the radius 35 meter, their speed being 8 meter per second, 6 meter per second and 5 meter per second. They all start at the same time and point with L and M running clockwise and N running anti-clockwise. After how long will all 3 meet again at the starting point? Okay. ஸோ இது உங்களுக்கான சேலஞ்சிங் சம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு ரொம்ப ஈஸியான சம்மு. ஒரே ஒரு க்ளூ தரேன், எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா, அவ்வளோதான். ஏன்னா மீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாலே, ஓகேவா, 2 பேரும் மீட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எல்சிஎம் உடைய கான்செப்ட் தான் இங்கே வரும். ஓகேவா. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த சம். A man can row 30 km upstream and 55 km downstream in the same amount of time as he can row 38.5 km downstream and 37.5 km upstream. Find the ratio of the rowing speed to the speed of the current. Okay. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30 km upstreamலையும் 55 km downstreamலையும் போகிறப்ப எடுத்துக்கிற டைம் என்னவோ அதே டைமை 38.5 km டவுன்ஸ்ட்ரீம்லையும் 37.5 km அப்ஸ்ட்ரீம்லையும் எடுத்துக்கிறான். அதாவது இந்த 2ல் போகிறதுக்கான டோட்டல் டைமும் இந்த 2ல் போகிறதுக்கான டோட்டல் டைமும் சேமு. ஓகேவா. ஸோ அப்போ என்னன்னா 30 km அப்ஸ்ட்ரீமில் போகிறாங்களா, அவன் கேட்குறது போட்டுடைய ஸ்பீடுக்கும் கரண்ட்டுடைய ஸ்பீடுக்கும் உள்ள, அதாவது ஸ்ட்ரீமுடைய ஸ்பீடுக்கும் உள்ள ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே அப்ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா போட்டுடைய ஸ்பீடு மைனஸ் ஸ்ட்ரீமுடைய ஸ்பீடு. அடுத்து இங்கே 55 டவுன் ஸ்ட்ரீமா, போட்டோடைய ஸ்பீடு ப்ளஸ் ஸ்ட்ரீமு. இந்த மொத்த டோட்டல் டைமு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 38.5 டிவைடட் பை போட் ப்ளஸ் ஸ்ட்ரீமு ப்ளஸ் 37.5 டிவைடட் பை போட் மைனஸ் ஸ்ட்ரீமு. இந்த மாதிரி போட்டு இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணுவீங்க, ஆன்சரை கொண்டு வருவீங்க. கரெக்டாக, இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். ஓகேவா. இதை நான் சிம்பிளாக சொல்கிறேன். இங்கே 2லையும் எடுத்துக்கிற டோட்டல் டைமும் இது 2ல எடுத்துக்கிற டோட்டல் டைமும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இதோடைய டிஃபரன்ஸ் ஆஃப் டைமும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா. அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும், டைரெக்டாக ரேஷியோ கிடச்சிரும். ஓகேவா. அதாவது இப்போ அப்ஸ்ட்ரீமில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே 37.5, இங்கே 30 கிலோமீட்டர். ஓகேவா. ஸோ அப்போ இங்கே அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் டைரக்டாக போட்டலாம். இந்த 7.5 கிலோமீட்டரை கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சோ அதே டைம் தான் இங்கே 55 மைனஸ் 38.5, அதாவது 16.5 டிஃபரன்ஸ் வந்து 16.5 கவர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைமாக இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணாக்கா ஓகே, இது டைம் சொன்னேன்னா ஃபைன். அதாவது இது வந்து அப்ஸ்ட்ரீம் உடைய ஸ்பீடு, அதாவது 7.5 கிலோமீட்டரை கவர் பண்ணுறதுக்கு
எடுத்துக்கிட்ட இல்ல ஓகே டிஃபரன்ஸ் ஆஃப் டைம் வந்து ஈக்குவல் ஓகேவா. ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஓகேவா. ஸோ இங்கே 7.5 கிலோமீட்டரை அப்ஸ்ட்ரீமில் கவர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைமும் அதே மாதிரி இங்கே 16.5 கிலோமீட்டரை டவுன் ஸ்ட்ரீமில் கவர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைமும் ஈக்குவல். புரியுதா? ஏன்னா சேம் டைமில் தான் ஈக்குவல் மீட் பண்ணுறான் ஓகேவா. ஸோ இப்போ இது ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இது ரெண்டையும் 15ஆல நான் கேன்சல் பண்ணுறேன், 15ஆல கேன்சல் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே ரெண்டு சைடு நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் அங்கே டெசிமல் ரிமூவ் ஆயிரும். ஸோ 15ஆல கேன்சல் பண்ணுறேன். என்ன வரும்னா 5 இங்கே 11 வரும். ஸோ இப்போ டவுன் ஸ்ட்ரீமுக்கும் அப் ஸ்ட்ரீமுக்கும் உள்ள ஸ்பீட் ரேஷியோ எனக்கு கிடச்சிருச்சு ஓகேவா. ஏன்னா ஒன்றும் இல்லை, அப்படியே டேரெக்டாக வச்சு டைம் ரேஷியோ நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலும் போடலாம் ஓகேவா. ஸோ அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இங்கே டவுன் ஸ்ட்ரீமுக்கும் அப் ஸ்ட்ரீமுக்கும் உள்ள ஸ்பீட் ரேஷியோ கிடச்சிருச்சு ஓகேவா. இப்போ அவன் கேட்குறது என்ன கேட்குறான், போட்டுடைய ஸ்பீடுக்கும் ஸ்ட்ரீமுடைய ஸ்பீடுக்கும் உள்ள ரேஷியோ தானே கேட்குறாங்க. போட்டுடைய ஸ்பீடுன்றது என்ன அப்படின்னாக்கா டவுன் ஸ்ட்ரீம் ப்ளஸ் அப் ஸ்ட்ரீம் தானே. அப்போ 16 சாரி போட்டுடைய ஸ்பீடுன்றது டவுன் ஸ்ட்ரீமோடைய ஸ்பீடு ப்ளஸ் அப் ஸ்ட்ரீமோடைய ஸ்பீடு டிவைடட் பை 2 ஓகேவா. ஸோ அப்போ இதோடைய சம் டிவைடட் பை 2 16/2 8. அடுத்து ஸ்ட்ரீம் உடையதுன்றது டிஃபரன்ஸ் பை 2, அதாவது டிஃபரன்ஸ் என்ன 6 6/2 3 முடிஞ்சு 8:3 ஓகேவா. நீங்கள் இந்த மாதிரி ஈக்குவேஷன்லாம் தேவையில்லை, அவ்வளோதான். சிங்கிள் ஸ்டெப் டைரெக்டாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ கிடச்சிரும் ஓகேவா. சம்மு தான் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஒன்றுமே இருக்காது இதெல்லாம் ஓகேவா. அடுத்த சம் பார்க்கலாம். Around a circular track A and B, walk in the opposite direction at the speed of 5 rounds per hour and 6 rounds per hour respectively. How many times will they cross each other in 2.5 hours? Okay. இப்போ என்னன்னா ஒரு சர்க்குலர் ட்ராக் இருக்கு, அதில் ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா. இதில் ஒருத்தர் வந்து 5 ரவுண்ட்ஸ் பெர் ஹவர்லையும் இன்னொருத்தர் வந்து 6 ரவுண்ட்ஸ் பெர் ஹவர்லையும் வந்து ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. இப்போ ரெண்டு பேருமே 2.5 ஹவர்ஸில் எத்தனை டைம் மீட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க ஓகேவா. ரொம்ப சிம்பிள் கொஷின். என்னன்னா இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் மீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் மீட் பண்ணியிருந்திருப்பாங்க கரெக்டாக. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் மீட் பண்ணுறாங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன அப்படின்னா, ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னாலே ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணும் ஓகேவா. ஸோ அப்போ 11 ரவுண்ட்ஸ் பெர் ஹவர் ஓகேவா. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 11 ரவுண்ட்ஸில் வந்து போகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மணி நேரத்தில் 11 டைம் மீட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ஓகேவா. இப்போ தான் சொன்னேன், இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறாங்கன்னா ஒரு ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க ஒவ்வொரு டைம் கண்டிப்பாக மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ இங்கே 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா 11 ரவுண்ட்ஸு, அதாவது 11 டைம்ஸ் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. ஸோ அப்போ 2.5 ஹவர்ஸ், அதாவது 5/2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் வந்து மீட் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா 55 டிவைடட் பை 2 27.2ன்னு வரும், சாரி 27.5ன்னு வரும் ஓகேவா. ஸோ அப்போ 27 டைம்ஸ் மீட் பண்ணியிருக்கான். அகைன் பார்த்தீங்கன்னா பாதி டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கான், மீட் பண்ணலை ஓகேவா. ஸோ அப்போ 27.5 டைம்ஸ் மீட் பண்ணியிருக்கான்லாம் கிடையாது ஓகேவா. எத்தனை டைம் மீட் பண்ணியிருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ எத்தனை டைம்னா 27 டைம் மீட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. இதான் ஆன்சர், முடிஞ்சு. ஒன்றுமே இல்லை. ஒரு மணி நேரத்துக்கு ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்துருங்க. ஸோ 1 ஹவருக்கு 11 டைம்ஸ் மீட் பண்ணியிருக்கான்னா 2.5 ஹவர்ஸுக்கு எத்தனை டைம் மீட் பண்ணியிருப்பான் ஓகேவா. ஓகே, அடுத்த சம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் தீஃப் கான்செப்ட். என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, a thief takes off on his bike at a certain speed after seeing the police car at a distance of 250 meters. The police car starts chasing the thief and catches him. If the thief runs 1.5 kilometer before being caught and the speed of the police car is 70 km per hour, then what is the speed of the thief's bike? Okay, ஒன்றுமே இல்லை. இங்கே போலீஸுடைய காருடைய ஸ்பீடு கொடுத்துட்டாங்க ஓகேவா. இப்போ என்ன சொல்கிறான்னா, இனிஷியலாக ரெண்டு பேருக்கு இடையில உள்ள அந்த ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 250 மீட்டர் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஓகேவா. இப்போ
தீஃப் வந்து போலீஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்காங்களாம்? 1.5 கிலோமீட்டர் ஓடி இருக்கான். ஓகேவா? போலீஸு இங்கே தீஃப் ரேஷியோ தான் வைக்க போகிறேன். ரேஷியோ வச்சா சம் முடிஞ்சிடும். இங்கே போலீஸ் வந்து 1.5 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கான். சாரி, தீஃப் வந்து 1.5 கிலோமீட்டர் ஓடி இருக்கான் போலீஸ் பிடிக்கிற வரைக்கும். ஓகேவா? அதாவது 1500 மீட்டர் ஓடி இருப்பான் இங்கே. அப்போ போலீஸ் ஓடினது பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அவங்க 2 பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 250 மீட்டர். அப்போ அந்த போலீஸ் வந்து 250 மீட்டர் பின்னாடி இருந்திருப்பான். தீஃபை வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தீஃப் வந்து 1500 மீட்டர் ஓடி இருக்கான்னு சொல்லிட்டான். அப்போ போலீஸ் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னா 1750. அந்த 250 மீட்டர் சேர்த்து தானே ஓடி இருந்திருப்பான். இந்த 1500 ஓடி இருந்திருப்பான். அந்த 1500 பிடிச்சிடுறான். இடையில முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 250 மீட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 250 சேர்த்து தானே கவர் பண்ணியிருந்திருப்பான் போலீஸ் ஓடினது. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் நான் ரேஷியோ எடுக்கிறேன். ரேஷியோ எடுத்தாக்கா 25 கேன்சல் பண்ணுறேன். ஓகேவா? 25 கேன்சல் பண்ணால் 7:6. இது என்னதுன்னா இது டிஸ்டன்ஸ் ரேஷியோ. ஓகேவா? ஆனால் மீட் பண்ணுறப்ப என்ன சொன்னேன், டைம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா? போலீஸ் வந்து தீஃபை வந்து பிடிக்கிறான். கரெக்டாக? அப்போ பிடிக்கும்போது அவன் ஒரே டைமில் தான் மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ டைம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டைம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது டிஸ்டன்ஸ் ரேஷியோ என்னவோ அதே தான் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரேஷியோவும் இருக்கும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரேஷியோ எனக்கு தெரிஞ்சிருச்சா? இப்போ யாரோடைய ஸ்பீடு கொடுத்துட்டாங்க? போலீஸோடைய ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. தீஃபோடைய ஸ்பீடு என்னன்னு கேட்குறான். போலீஸோடைய ஸ்பீடு என்ன? 70 km/h. போலீஸோடைய இங்கே ஸ்பீடு என்ன பார்ட்டு? 7 பார்ட்டா? 7 பார்ட்டு தான் 70 km/h. 6 பார்ட் என்னவா இருக்கும்? 60 km/h இருக்கும். அதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம். Seema walks around a circular field at the rate of 3 rounds per hour while Priya runs around it at the rate of 8 rounds per hour. They start in the same direction from the same point at 11:54 p.m. They shall first cross each other at. ஓகே, அதே தான். இப்போ இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கே சேம் டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. சேம் டைரக்ஷன்னா என்ன பண்ணோம்? ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணோம். கரெக்டா? ஸோ அப்போ 5 ரவுண்ட்ஸ் பெர் ஹார். ஓகேவா? அதாவது இங்கே சேம் டைரக்ஷனில் போகிறாங்க அப்படின்னா இங்கே இருக்காங்கன்னா இங்கே 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ஷனில் போவாங்க. கரெக்டாக? ஸோ ஒருத்தரோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கனால சுற்றி இங்கே வந்து ஒரு ரவுண்டு முடியும் போது தான் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனை வந்து பிடிக்க முடியும். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த இடத்துல ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ்ன்றது அந்த அவங்களுக்கான அந்த கேப்பு. ஓகேவா? ஸோ இங்கே 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ரவுண்டு வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? ஒவ்வொரு ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் மீட் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும்போது கண்டிப்பாக இவன் வந்து இவனை தொட்டுருவான். ஓகேவா? ஸோ அப்போ 1 மணி நேரத்தில் அதாவது 60 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 5 ரவுண்டு அவன் கவர் பண்ணிடுறான். ஓகேவா? எனக்கு தேவை என்னன்னா ஒரு ரவுண்ட்லேயே மீட் பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் எடுத்திருப்பான்? டிவைடட் பை 5. புரியுதா? 5 ரவுண்டுக்கு சாரி 60 நிமிஷத்துக்கு 5 ரவுண்டு. இப்போ ஒரு ரவுண்டுக்கு எத்தனை நிமிஷம்? 12 நிமிஷம். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்டு மீட்டிங்கு பார்த்தீங்கன்னா 12 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ஓகேவா? 12 நிமிஷத்துலேயே மீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த 11:54ல் 12 மினிட்ஸ் ஆட் பண்ணாக்கா என்ன வரும்னா 12:06 இங்கே பிஎம் இருக்குது. அதுக்கப்புறம் 12 ஆனாலே என்ன ஆயிரும்? ஏஎம் ஆயிரும். கரெக்டாக? ஸோ 12:06 ஏஎம். ஓகேவா? இங்கே பாருங்கள் பிஎம்னு கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா? பிஎம் போட்டு அந்த அங்கே நீங்கள் 12 ஆட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 12:06ன்னு கொண்டு வந்துடுவீங்க. ஆனால் பிஎம் போட்டு போயிடுவீங்க. ஓகேவா? ஸோ இங்கே 11:54 பிஎம்னா அதுக்கப்புறம் 12 ஆகும்போது ஏஎம்மாக மாறிடும். புரியுதா? அடுத்த கொஸ்டின். In covering a distance of 110 km, A takes 6 hours more than B. If A doubles his speed, then he would take 5 hours less than B. Then A speed is. Okay. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 110 கிலோமீட்டர் கவர் பண்ணும்போது இனிஷியலாக வந்து ஏ வந்து பிஏ விட 6 மணி நேரம் அதிகமாக எடுத்துக்கிறான் டைம். ஓகேவா? அந்த 110 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணுறதுக்கு. இப்போ ஏ வந்து ஸ்பீடை டபுள் பண்ணுறான். ஓகேவா? அதாவது 1 பார்ட்டில் போய்கிட்டு இருந்தவன் இப்போ 2 பார்ட்டு போகிறான். ஓகேவா? அப்படி போகிறனால என்ன ஆகுதுன்னா டைம் வந்து அவனுக்கு பிஏ விட 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுறான். மொதல் 6 மணி நேரம் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருந்தவன்
இப்போ 5 மணி நேரம் முன்னாடியே போயிடுறான். ஓகேவா? ஸோ இது ஸ்பீட் ரேஷியோ. ஓகேவா? இது ஸ்பீட் ரேஷியோ. இங்க டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர், இந்த 110 கிலோமீட்டர் தானே கவர் பண்ணுறான். ஓகேவா? இப்போ ஸ்பீடு டபுள் பண்ணாலும் அதே 110 கிலோமீட்டர் தான் கவர் பண்ணுறான். அப்போ ஸ்பீடு டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட், டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் ஆரம்பிச்சுன்னா ஸ்பீட் ரேஷியோ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் ரேஷியோ. கரெக்டா? ஸோ அப்போ இது வந்து டைம் ரேஷியோவாக மாறிடும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இது டைமா? இப்போ பாருங்க, இது ஏ வந்து ஸ்பீடை டபுள் பண்றனால அவனுக்கு குறையிற டைம் எவ்வளோ குறையுது? 1 part டைம் குறையுது. இங்க பாருங்க, இங்க 6 மணி நேரம் அதிகமா எடுத்த டைம் இப்போ 5 மணி நேரம் கம்மியா எடுக்கிறான். அப்ப டிஃபரன்ஸ் என்னன்னா 11 parts. ஓகேவா? 11 hours. என்ன போட்டுறக்கூடாதுன்னா 1 hourனு போட்டுறக்கூடாது. டிஃபரன்ஸ் இங்க மோர், இங்க லெஸ். ஓகேவா? அப்ப டிஃபரன்ஸை ஆட் பண்ணோம். ஓகேவா? ஸோ அப்ப ஆக்சுவல் ஸ்பீட்ல ஏ போயிருந்தான்னா எவ்வளோ டைம் எடுத்திருப்பான்றது பார்க்குறேன். 2 part டைம் எடுத்திருப்பான். அப்போ 22 hours எடுத்திருப்பான். ஓகேவா? ஆக்சுவல் ஸ்பீட்ல ஏ போயிருந்தான்னா 22 மணி நேரம் எடுத்திருப்பான். எதுக்கு அப்படின்னா இந்த 110 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு. கரெக்டா? ஸோ அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா ஸ்பீடு தான் கேட்கறாங்க. 110 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு ஏ 22 மணி நேரம் எடுக்கிறான்னா, ஸோ அப்போ 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர். 1 மணி நேரத்துக்கு 5 கிலோமீட்டர் போயிருக்கும். அதாவது ஸ்பீடு வந்து 5 கிலோமீட்டர் பெர் ஹவரா இருக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்த சம். Ducks travel 774 km at 86 km per hour and the next 567 km at 63 km per hour and the next 135 km at 27 km per hour. What is the average speed for the whole journey? Approximation கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ average speed equal to என்னது? total distance divided by time taken. கரெக்டா? இங்க இப்ப 774 டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னா 774, அடுத்து 567, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 135. இப்ப இந்த 774 கிலோமீட்டர் வந்து 86 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போறாங்க. ஓகேவா? 1 மணி நேரத்துக்கு 86 கிலோமீட்டர். அப்ப 774 எவ்வளவு நேரத்துல கவர் பண்ணிருப்பான்னா 86 into 9. ஸோ அப்ப 9 hours. அதுக்கப்புறம் இங்க 1 ஹவருக்கு 63 கிலோமீட்டர்னா 567க்கு அதே 9 தான் வருது. 9 டைம்ஸ் கேன்சல் ஆகுது. அடுத்து 135 டிவைடட் பை 27 5. அடுத்து இங்க 4 7 5 6 7 4 1 1476 கீழே 23. ஓகே. 1476 divided by 23. ஸோ இப்போ இது 6 டைம்ஸ் பார்த்தா 138 வருது. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் 9. 4 டைம்ஸ் 64 பாயிண்ட் சம்திங்கில் தான் ஆன்சர் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்த சம். Naveen has to reach Bangalore which is 861 km away in 15 hours. His starting speed for 8 hours was 37 km per hour. For the next 136 km his speed was 34 km per hour. By what speed he must travel now so as to reach Bangalore in the decided time for 15 hours? Okay. So இங்க 861 km வந்து 15 ஹவர்ஸ்ல கவர் பண்ணணும். கரெக்டா? ஸோ ஆனால் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அவன் வந்து 8 மணி நேரத்தில் வந்து 37 km per hourல தான் போய்கிட்டு இருக்கான் ஸ்பீடில். எவ்வளோ நேரம் போகிறான்னா 8 மணி நேரம் போகிறான். ஓகேவா? ஸோ அப்போ 37 into 8 எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவன் கவர் பண்ணியிருப்பானா இந்த 8 மணி நேரத்தில் அந்த ஸ்பீடில்? 37 into 8 32 256 256 இல்லையே 120 296. ஓகே 296. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா 136 கிலோமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. உங்களே டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டா. அப்போ டோட்டலாக கவர் பண்ண டிஸ்டன்ஸ் என்னன்னா 432 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்கான். ஓகேவா?
அதாவது இந்த ரெண்டு ஸ்பீடில். ஓகேவா? ஸோ இங்கே 861 கிலோமீட்டர் வந்து அவன் வந்து கவர் பண்ணணும். ஆனால் இங்கே பார்ட் ஜேர்னியாக ரெண்டு டைம் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 432. அப்போ 861ல் 432 மைனஸ் பண்ணிட்டாக்கா 429. இப்போ இந்த 429 கிலோமீட்டரை தான் பார்த்தீங்கன்னா அவன் 15 மணி நேரத்துக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டாங்க. அதாவது மொத்தம் 15 மணி நேரம் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? ஸோ இங்கே ஆல்ரெடி 8 மணி நேரம் எடுத்துட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா 136 டிவைடட் பை 34, 136 டிவைடட் பை 34 34 68 7. ஸோ 4 மணி நேரம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் எடுத்துட்டான். மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஜேர்னி இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு பார்ட் ஜேர்னி போனதே சேர்த்து 12 ஹவர்ஸ் இங்கே எடுத்துட்டான். ஓகேவா? அப்போ இந்த 429 கிலோமீட்டரை இப்போ 15 மணி நேரத்துக்குள்ளே ரீச் ஆகணும்னா இங்கே 12 மணி நேரம் போயிடுச்சு. இப்போ பேலன்ஸு 3 மணி நேரம் தான் இருக்குது. அப்போ என்ன ஸ்பீடில் அவன் போயிருந்துருக்கணும் அப்படின்னா 143 கிலோமீட்டர் பெர் ஹவர் இந்த ஸ்பீடில் போனால் தான் பார்த்தீங்கன்னா அவன் 15 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே பெங்களூரை ரீச் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, அடுத்த சம். ஸோ இங்கே பாருங்கள், இதை பார்த்தோன்னே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க கண்டிப்பாக. வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா பாயிண்டில் இருக்குது எல்லாமே. ஸோ இருந்தாலும் இதை வந்து சிம்பிளாக ஓரளவுக்கு நம்ம ஈஸியாக பண்ணலாம். அது எப்படின்றத பாருங்கள். ஸோ இங்கே என்ன கொடுத்துட்டானா, a boat take 27 minutes to go 37.2 km upstream. The ratio of the speed of the boat in still water to that of the stream is 8:5. How much total time will the boat take to go 79.4 km upstream and 85.8 km downstream? Okay, so இங்கே அப்ஸ்ட்ரீமில் வந்து 79.4 கிலோமீட்டரையும் டவுன்ஸ்ட்ரீமில் வந்து 85.8 கிலோமீட்டரையும் கவர் பண்ணுறதுக்கு மொத்தம் எனக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா அப்ஸ்ட்ரீமுடைய டைமும் டவுன்ஸ்ட்ரீமுடைய டைமும் கண்டுபிடிச்சாதான் இங்கே அப்ஸ்ட்ரீமுடைய ஸ்பீடும் டவுன்ஸ்ட்ரீமுடைய ஸ்பீடும் கண்டுபிடிச்சாதான் பார்த்தீங்கன்னா டைம் வந்து என்னால் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ அப்ஸ்ட்ரீமுடைய ஸ்பீடு என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே 37.2 கிலோமீட்டரை 27 மினிட்ஸில் கவர் பண்ணுறான். இங்கே கிலோமீட்டர் இருக்குது, இங்கே மினிட்ஸ் இருக்குது. கேட்குறது எதில் கேட்குறாங்க, ஹார்ஸில் தான் கேட்குறாங்க. அப்போ இதை என்ன பண்ணால் ஹார்ஸாக மாற்றணும். டிவைடட் பை 16 வரும், அது மேலே போயிடும். ஓகேவா? ஸோ அப்போ இதை 3ஆல் கேன்சல் பண்ணால் 20, இங்கே 3ஆல் கேன்சல் பண்ணாக்கா 9, அகைன் 3ஆல் கேன்சல் பண்ணால் 12.4 into 2 248 divided by 3. இது அப்படியே வச்சுக்கோங்க, டெசிமல் எல்லாம் வைக்க வேணாம். ஓகேவா? ஃப்ராக்ஷனில் வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரும். இப்போ அப்ஸ்ட்ரீமுடைய ஸ்பீடு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே அதுக்கு பதிலாக போட்டுடைய ஸ்பீடும் அதே மாதிரி ஸ்ட்ரீமுடைய ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்ஸ்ட்ரீம்ன்றது என்னது, போட்டு ப்ளஸ் ஸ்ட்ரீமு. கரெக்டாக? அதே மாதிரி அப்ஸ்ட்ரீம்ன்றது போட்டு மைனஸ் ஸ்ட்ரீமு, டவுன் ஸ்ட்ரீம்ன்றது போட்டு ப்ளஸ் ஸ்ட்ரீமு. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ அப்ஸ்ட்ரீமுடைய ஸ்பீடு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இங்கே அப்ஸ்ட்ரீமுடைய ஸ்பீடுடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டு. ஓகேவா? ஸோ 3 பார்ட்டு தான் 248 டிவைடட் பை 3 அப்படின்னா இதோட டவுன் ஸ்ட்ரீம் நான் கண்டுபிடிக்கிறேன் 13 பார்ட்டு கண்டுபிடிச்சா டவுன் ஸ்ட்ரீம் என்னன்றது தெரிஞ்சிடும். ஏன்னா ரெண்டுமே நான் கண்டுபிடிச்சா ஆகணும், டவுன் ஸ்ட்ரீமும் கண்டுபிடிக்கணும், அப் ஸ்ட்ரீமும் கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஸோ அப்போ 248 இன்ட்டு 13 டிவைடட் பை 9 இதுதான் பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீமுடைய ஸ்பீடு. ஓகேவா? ஸோ இப்போ நான் டவுன் ஸ்ட்ரீமுடைய ஸ்பீடும் கண்டுபிடிச்சாச்சு, அப் ஸ்ட்ரீமுடைய ஸ்பீடும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ 79.4 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீமை எதில் கவர் பண்ணுறான், இந்த 248 டிவைடட் பை 3 இந்த ஸ்பீடில் வந்து கவர் பண்ணுறாங்க. ப்ளஸ் அடுத்து 85.8 கிலோமீட்டரை என்ன ஸ்பீடில் கவர் பண்ணுறான், 248 இன்ட்டு 13. ஓகே, இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டைம் ஆட் பண்ணால் கிடைக்கிறதா டோட்டல் டைம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டே இருக்குது. இதில் இந்த கேல்குலேஷனில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்றதுல தான் விஷயமே. ஓகேவா? இங்கே 248 காமனாக இருக்குது, 3 காமனாக இருக்குது ரெண்டுலேயும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை தான் பண்ண போகிறேன். வெளியே 3/248 நான் காமனாக வெளியே எடுத்துறேன்.
ஓகேவா? நீங்க இப்படியே வச்சு நீங்க கேன்சல் பண்ணி அடிச்சு கொடுத்து நீங்க பண்ணீங்கன்னா கஷ்டமா இருக்கும். ஓகேவா? இதை காமனா வெளியே எடுத்துட்டீங்கன்னா ஈஸியா பண்ணலாம். பாருங்க 79.4 இதை நான் 13 கேன்சல் பண்றேன். ஏன்னா டிவைடட் பை 13 இருக்குமா, 13 எக்ஸாக்டா டிவைட் ஆகும். ஏன்னா இங்க அப்ராக்சிமேஷன் எதுவுமே வைக்கல, அப்ப எக்ஸாக்டா தான் வருது. இப்ப கண்டிப்பா கேன்சல் ஆகும். ஓகேவா? சோ இதை ஓகே 13 கேன்சல் பண்ணா 6 times 78 பேலன்ஸ் இங்க 6. ஓகே, இங்க வெளியே என்ன இருக்கு, இங்க 3 வெளியே எடுத்தாச்சு. அப்ப இங்க ஒரு 3 போச்சுன்னா இங்க இன்னொரு 3 இருக்கும். கரெக்டா? சோ அப்ப 6.6 into 3 19.8 அவ்வளவுதான். சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா 99.2. ஓகேவா? ஓகே, இப்ப நான் இதை என்ன பண்றேன்னா இந்த டெசிமலை நான் ரிமூவ் பண்றேன். ஓகேவா? ரிமூவ் பண்றதுக்கு 10 மல்டிப்ளை பண்றேன். அப்ப இங்க 10 நான் என்ன பண்ணும், இங்கேயும் நியூமரேட்டர்ல 10 மல்டிப்ளை பண்ணா டினாமினேட்டர்லயும் 10 மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? ஓகே, இப்ப இந்த 248 பாத்தீங்கன்னா இதுல 4 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஓகேவா? அவ்வளவுதான். சோ அப்ப வெளியே இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கு. 3 into 4 12 divided by 10 1.2 கிலோமீட்டர், சாரி 1.2 ஹவர்ஸ். இது டைம் தானே, 1.2 ஹவர்ஸ். அவ்வளவுதான். இது கால்குலேஷன் பாத்தீங்கன்னா இது ஏதாவது கஷ்டமா இருந்துச்சா? ஒண்ணுமே கஷ்டமா இல்லை. ஆனா நீங்க வேல்யூவை பார்த்தோன்னே பயந்து அப்படியே ஓடிடுவீங்க. இல்லைன்னா இதுலயே பாத்தீங்கன்னா நீங்க இந்த சம்மை நீங்க அப்ரோச் பண்ணாலும் கண்டிப்பா ஒரு 3-4 நிமிஷம் மினிமம் எடுத்துருவீங்க. எடுத்துட்டும் பாத்தீங்கன்னா ஆன்சர் வரலன்னு சொல்லிட்டு அடுத்த சம் போயிருவீங்க. இதுதான் பண்ணுவீங்க. என்ன அப்படின்னா இந்த கால்குலேஷன்ல உட்காந்து அடிச்சு கொடுக்கறதுல உட்காந்து ரொம்ப டைம் எடுத்துட்டு வரலன்னு சொல்லிட்டு 4 பேஜ் வேஸ்ட் ஆக்கிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த சம் போவீங்க. ஆனா இதுல எதெல்லாம் நீங்க காமனா வெளியே எடுக்கணும்ன்றத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. கால்குலேஷன் எப்படி நீங்க சிம்பிளா பண்ணணும்ன்ற மெத்தட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை நீங்க சிம்பிளா பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்த சம். ஓகே, சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா a train P going at a speed of 58 km per hour completely passes Q of length 238 meter going in the same direction on the parallel tracks at 27 km per hour in 7.5 minutes. How much time will P take to cross completely train R of length 123 meter going at 38 km per hour in the opposite direction? ஓகே, ஸோ இங்கே என்னன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஃபர்ஸ்ட் பியும் கியூவும் சேம் டைரக்ஷனில் போகுதுன்ட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ பியும் கியூவும் சேம் டைரக்ஷனில் போகுதுன்னா இது என்ன பண்ணால் ஸ்பீடை வந்து சப்ராக்ட் பண்ணோம். ஓகேவா? ரிலேட்டிவ் ஸ்பீடு பார்க்கறதுக்கு ஸ்பீடை வந்து சப்ராக்ட் பண்ணோம். அப்போ 31 km per hour இருக்கு. இங்கே எல்லாமே செகண்ட்ஸில் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணால் இதை செகண்டாக மாற்றிடணும். செகண்ட்ஸுக்கு, அதாவது கிலோமீட்டர் per hour மீட்டர் per செகண்டாக மாற்றிடணும். 5/18 மல்டிப்ளை பண்ணுறோமா? கரெக்டாக P உடைய டிஸ்டன்ஸ் என்னன்றது தெரியாது. ஓகேவா? நான் P-னே வச்சுக்கிறேன். Q உடைய லென்த்து கொடுத்துட்டாங்க 238. ஓகேவா? ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். ஓகேவா? எவ்வளோ நேரத்தில் மீட் பண்ணுறாங்க? 7.5 மினிட்ஸில் வந்து மீட் பண்ணுறான். அதை மினிட்ஸை வந்து நான் செகண்ட்ஸாக மாற்றணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா 60 மல்டிப்ளை பண்ணால் செகண்ட்ஸாக மாறிடும். இப்போ இதை என்ன பண்ணலான்னா 6 கேன்சல் பண்ணுறேன். 3 டைம், இங்கே 10, அதுக்கப்புறம் இங்கே 3 2.5. ஸோ அப்போ 2.5 into 10 வந்து 25 ஆயிரும். ஓகேவா? ஓகே, 25 31 into 5 into 25 31 into 5 155 into 25 155 into 20 3100. அடுத்து 155 into 5 775. ஓகே, ஸோ அப்போ 3875 இதுதான் பார்த்தீங்கன்னா P plus 238. ஸோ அப்போ இதுல இருந்து நான் 238 மைனஸ் பண்ணிட்டாக்க எனக்கு என்ன தெரிஞ்சிடும்னா இந்த P உடைய லென்த் என்னன்றது தெரிஞ்சிடும் 3637. ஓகேவா?
ஸோ P உடைய லென்த் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து இந்த ட்ரெயின் R இதை கவர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே P உடைய ஸ்பீடு தெரியும் 58ன்றது. அதே மாதிரி R உடைய ஸ்பீடும் தெரியும். ரெண்டுமே இப்போ என்ன ஆகுது, ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னா ரெண்டு உடைய ஸ்பீடையும் ஆட் பண்ணுமா? ஸோ இப்போ 96 × 5/18 ஓகேவா? ஏன்னா செகண்ட்ஸில் தான் கேட்குறாங்க. ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் என்ன இப்போ 3637 + 123. ஸோ 3760 இதுதான் பார்த்தீங்கன்னா மீட்டிங் டைம் T. இப்போ 6ஆல் கேன்சல் பண்ணலாம். 16 இதை 8 × 2ன்னு வச்சுக்கிறேன். 5 × 2 10 இது கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ 8ஆல் கேன்சல் பண்ணாக்கா 376 டிவைடட் பை 8 4 டைம்ஸ் அடுத்து 7 47 × 3 141 ஓகேவா? அப்போ எவ்வளோ செகண்ட்ஸில் வந்து அந்த ரெண்டு Pன்ற ட்ரெயின் வந்து ஆரை வந்து கம்ப்ளீட்டாக கிராஸ் பண்ணுது அப்படின்னா 141 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிராஸ் பண்ணிடும். ஓகேவா? அடுத்த சம். A train overtakes two persons walking along railway track. The first one walks at 12.6 km/h. The other one walks at 27 km/h. The train takes 12.5 and 14 seconds respectively to overtake them. What is the speed of the train if the both persons are walking in the same direction as the train? Okay. ஸோ ரெண்டு பேருமே சேம் டைரக்ஷனில், ட்ரெயினுக்கு சேம் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும், சப்ராக்ட் பண்ணுமா? ட்ரெயினுடைய ஸ்பீடு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பர்சனை வந்து ஓவர்டேக் பண்ணி போக முடியும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பர்சனுடைய ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க 12.6. இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரெயினுடைய லென்த் ரெண்டு கேஸ்லையுமே, அதாவது ஒரு பர்சனை கவர் பண்ணது அங்கே மேனுடைய லென்த் வந்து நெக்லிஜிபிள். அப்போ ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ்ன்றது ட்ரெயினுடைய டிஸ்டன்ஸ் மட்டும்தான் ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸாக இருக்கும். கரெக்டாக? செகண்ட் கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பர்சனை கவர் பண்ணது அந்த இடத்துலையும் ட்ரெயினுடைய டிஸ்டன்ஸ் தான் ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இடத்துல நான் அப்போ ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸை நான் ஈக்குவேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் ஸ்பீட் இன்ட்டு மீட்டிங் டைமு. எவ்வளோ நேரத்தில் மீட் பண்ணுது 12.5. ஸோ இப்போ ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸாக இது ஈக்குவல் டு, ஏன்னா ரெண்டு ஈக்குவல், ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸை நான் இங்கே ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஈக்குவேட் பண்ணிட்டா இது ஒரே இதில் முடிஞ்சிடும். அடுத்தது செகண்ட் பர்சன் வந்து 27 T - 27 இங்கே 14 செகண்ட்ஸில் வந்து கவர் பண்ணுது. ஓகேவா? ஓகே. இப்போ அதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 12.5T minus 12.6 into 25. 315 divided by 2 157.5. அடுத்து இங்கே 14T 27 into 14 8 378. ஸோ அப்போ இங்கே 1.5T equal to என்ன வரும்னா 378 minus 157.5. 157.5 221 220.5 220.5. இதை 3/2ன்னு வச்சுக்கலாமா? கேன்சல் பண்ணுறது என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நான் வச்சுக்கிறேன். 220.5. இதை நான் 3ஆல் இப்போ கேன்சல் பண்ணுறேன். 3ஆல் கேன்சல் பண்ணாக்கா 73.5. 73.5 into 2 147. அவ்வளோதான். அப்போ எனக்கு அந்த ட்ரெயினுடைய ஸ்பீடு என்னவா இருக்கும்னா 147 km/h இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். Train A running at a speed of 72 km/h takes 24 seconds to completely
cross the train B running at 63 km per hour in the opposite direction. The length of train B is 1.5 times the length of train A. Train B crosses the bridge completely in 62 seconds. The length of the bridge is okay. ஸோ இங்கே என்னன்னா இதுவும் அதே தான். இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடு கான்செப்ட் தான் முக்கியமாக கேட்பாங்க. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 72 கிலோமீட்டர் பெர் ஹவர், அதாவது ட்ரெயின் ஏ உடைய ஸ்பீடு கொடுத்துட்டான், ட்ரெயின் பி உடைய ஸ்பீடு கொடுத்துட்டான், ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னா ரெண்டோடைய ஸ்பீடை என்ன பண்ண ஆட் பண்ணோமா? ஸோ ஆட் பண்ண என்ன வரும்னா 135. ஓகேவா? இங்கே லென்த் எதில் கேட்குறாங்க? மீட்டரில் கேட்குறாங்க. அப்போ இங்கே கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்கிறத மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும். 5/18 ஈக்குவல் டு இங்கே இப்போ ட்ரெயின் ஏ வந்து ட்ரெயின் பியை வந்து கிராஸ் பண்ணி போகுது. அப்போ ரெண்டு ட்ரெயினோடைய லென்த்தும் இங்கே ஆட் ஆகும். ஓகேவா? ட்ரெயின் பி உடைய லென்த்து வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ட்ரெயின் ஏ உடைய லென்த்தில் வந்து 1.5 டைம்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு ட்ரெயினோட லென்த்தை ஆட் பண்ணாக்கா 5x, இது டிவைடட் பை எவ்வளோ டைமில் வந்து கவர் பண்ணுது இது கொடுத்துருக்காங்களா? இந்த 24 செகண்ட்ஸில் வந்து கவர் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ நான் இதை 9ஆல் கேன்சல் பண்ணுறேன். ஸோ 9ஆல் கேன்சல் பண்ணாக்கா இது 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அதே மாதிரி இங்கே 5 கேன்சல். இதை இப்போ 9ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 1 டைம், இங்கே 4 இருக்குமா? ஸோ 5, அதே மாதிரி இங்கே 12 × 15 180. அப்போ என்ன தெரிஞ்சிருச்சுன்னா இந்த எக்ஸ் உடைய வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு 180 அப்படின்றது. ஓகேவா? அதாவது இந்த காமன் டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ட்ரெயினுடைய லென்த்து அது தெரிஞ்சிருச்சு. இப்போ ட்ரெயின் பி வந்து கம்ப்ளீட்டாக 62 செகண்டில் வந்து அந்த பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் இங்கே ட்ரெயின் பியை மட்டும் எடுத்தால் போதும். ஓகேவா? ட்ரெயின் பியோடைய ஸ்பீடு என்ன? 63 கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது. அதை மீட்டர் பெர் செகண்டாக மாற்ற 5/18. இப்போ இது வந்து அந்த எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணுது அப்படின்னாக்கா 62 செகண்ட்ஸில் வந்து கவர் பண்ணுது அந்த பிரிட்ஜை வந்து தாண்டறதுக்கு. ஓகேவா? இங்கே ட்ரெயினுடைய லென்த்து ப்ளஸ் பிரிட்ஜுடைய லென்த்து ஆட் ஆகுமா? இங்கே ட்ரெயினுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா பி உடையது மட்டும்தான் ஆட் பண்ணோம். கரெக்டாக? ஏன்னா பி தான் அந்த பிரிட்ஜை வந்து கவர் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே எக்ஸ் வந்து 180 அப்படின்னா அப்போ 3xன்றது தான் பி உடைய லென்த்தாக இருக்கும். கரெக்டாக? ஸோ 540 + எக்ஸ். இதுதான் எக்ஸ்ன்றது என்னன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வைக்க வேணாம், ஏன்னா இங்கே எக்ஸ்ன்னு வச்சிருக்கனால பிளாட்ஃபார்ம் உடைய லென்த்து எல்னே வச்சுக்கிறேன். ஓகேவா? எவ்வளோ நேரத்தில் கிராஸ் பண்ணுதுன்னா 62 செகண்ட்ஸில் வந்து அந்த பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணுது. ஓகே. ஸோ இப்போ இதை வந்து 9ஆல் கேன்சல் பண்ணலாம். 2 டைம், இங்கே 9ஆல் கேன்சல் பண்ணால் 7, இதை 31. ஸோ இப்போ 7 × 5 35, 35 × 31 900. அடுத்து 900 + 31 1080 + 5 1085. 1085 இதில் 540 மைனஸ் பண்ணிட்டாக்கா என்ன தெரிஞ்சிடும்னா இந்த பிரிட்ஜ் உடைய லென்த் என்னன்றது தெரிஞ்சிடும். கரெக்டா? 545 அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த பிரிட்ஜ் உடைய லென்த்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்னா 545 இருக்கும். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா a train is 591 meter and crosses the platform in 1.7 minutes running at a speed of 36 km per hour. Find the difference between the length of the train and the platform. பிளாட்ஃபார்ம் உடைய லென்த்துக்கும் ட்ரெயின் உடைய லென்த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அந்த ட்ரெயின் வந்து என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னா 36 km per hour போயிட்டுருக்கு. இப்போ நான் அதை மீட்டர் பெர் செகண்டாக மாற்றுறேன். ஏன் அப்படின்னா ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மீட்டரில் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ 10 மீட்டர் பெர் செகண்டு அப்படின்னு வருது. கரெக்டா? அதாவது ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் வந்து கவர் பண்ணுது. ஓகேவா? அப்போ இங்கே என்ன கொடுத்துட்டான்னா 1.7 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த பிளாட்ஃபார்மை கவர் பண்ணுதுன்னு சொல்லிட்டானா. ஸோ இப்போ 1.7 இன்ட்டு இது மினிட்ஸில் இருக்குது, அப்போ இன்ட்டு 60 போட்டாக்கா 102 செகண்டு. கரெக்டா? இப்போ ஒரு செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினை வந்து கவர் பண்ண டிஸ்டன்ஸு 10 மீட்டரு. அப்போ 102 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்குன்னா 10
20 மீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கோம். கரெக்டா? இதில் வந்து இந்த 1 or 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா, சார் 1 or 2 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மை கவர் பண்ணது என்ன அர்த்தம்? அந்த ட்ரெயினுடைய லென்த் என்னவோ அது ப்ளஸ் அந்த பிளாட்ஃபார்ம் ரெண்டையும் சேர்த்து தானே கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ட்ரெயினுடைய லென்த்தும் ப்ளஸ் பிளாட்ஃபார்மும் இருக்கும். அதில் இப்போ நான் ட்ரெயினுடைய லென்த்தை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்னா பிளாட்ஃபார்முடைய லென்த் என்னன்றது தெரிஞ்சிடும். கரெக்டா? ஸோ அப்போ 1020ல் 591 மைனஸ் பண்ணால் 429. இது வந்து என்னதுன்னா பிளாட்ஃபார்முடைய லென்த்து, இது வந்து என்னதுன்னா ட்ரெயினுடைய லென்த்து. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் யூனிட் டிஜிட் 2ல தான் முடியும். ஆப்ஷன் ஏ 162. ஓகேவா? ஏன்னா இங்கே என்ன இருக்குது? இங்கே 1 இருக்கா? ஸோ அப்போ இங்கேருந்து பாரோ பண்ணால் 11 மைனஸ் 9 வந்து 2ல முடியும். கரெக்டாக? அப்போ யூனிட் டிஜிட் 2ல முடியும். அப்போ 162 மீட்டர் தான் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸாக இருக்கும். அடுத்தது, the speed of the boat in still water is 12 km/h and the speed of the stream is 10 km/h. A man rose to a place at a distance of 24.2 km and comes back to a starting point. Find the total time taken by him. Okay. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் மொத்தம் எடுத்துக்கிட்ட டைம் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது அப்ஸ்ட்ரீமில் போயிட்டு டவுன் ஸ்ட்ரீமில் வர்றதுக்கு, மொத்தம் போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ வந்து டைம் எடுத்திருக்கா அப்படின்றத கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே இந்த 24.2 இந்த 24.2 கிலோமீட்டர் தான் அப்ஸ்ட்ரீம்லையும் போயிட்டு 24.2 கிலோமீட்டர் தான் டவுன் ஸ்ட்ரீம்லையும் வருவாங்க. கரெக்டாக? ஸோ அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 24.2 கிலோமீட்டரில் தான் போயிட்டு வருவாங்க. ஓகேவா? இன்னொரு மாதிரி கூட பண்ணலாம். ஓகே, இதை ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன். ஈக்குவேஷனில் 24.2 கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதை அப்ஸ்ட்ரீமில் போனாங்கன்னா அப்ஸ்ட்ரீம்ன்றது என்னது? போட்டுடைய ஸ்பீடு மைனஸ் ஸ்ட்ரீமுடைய ஸ்பீடா? ஓகேவா? போட்டுடைய ஸ்பீடு மைனஸ் ஸ்ட்ரீமுடைய ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் டிவைடட் பை 2. அதே மாதிரி ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீமுடைய ஸ்பீடு கிடைக்கும். கரெக்டா? ஸோ அப்போ 22. இதுதான் பார்த்தீங்கன்னா இது அப்ஸ்ட்ரீமுடைய டோட்டல் டைமு, இது டவுன் ஸ்ட்ரீமுடைய டோட்டல் டைம். ரெண்டையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறதா பார்த்தீங்கன்னா ஸோ அப்ஸ்ட்ரீமில் போனதுக்கான டைமு, டவுன் ஸ்ட்ரீமில் போனதுக்கான டைம் ரெண்டையும் ஆட் பண்ணால் டோட்டலாக எனக்கு எவ்வளோ டைம் வந்து அவன் ட்ராவல் பண்ணியிருக்கான்றது தெரிஞ்சிடும். கரெக்டாக? ஸோ இப்போ அதை கேன்சல் பண்ணாக்கா என்ன வரும்னா 12.1 வருது. இங்கேயே எனக்கு 12.1 வருது. இதோட இங்கே ஆட் பண்ணாக்கா 12.1க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் சி தான் பார்த்தீங்கன்னா 12.1க்கு மேலே இருக்குது, அதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? இன்னொன்று, இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், இதுதான் நான் யோசிப்பேன். ஸோ டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுடைய ஸ்பீடு என்னது? 6. அதே மாதிரி ஸ்ட்ரீமுடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா சார் போட்டுடைய ஸ்பீடு 12, இங்கே 10. அதாவது ரேஷியோ வந்து 6:5. ஓகேவா? இப்போ டோட்டல் டைம் எடுத்துக்கிறாங்களா? இது பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரேஷியோ. ஓகேவா? இப்போ ஸ்பீட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே 6:5 வருது. இது போட்டுக்கும் ஸ்பீடுக்கும் உள்ள ரேஷியோ. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு தேவை அப்ஸ்ட்ரீமுக்கும் டவுன் ஸ்ட்ரீமுக்கும் உள்ள ரேஷியோ தானே. அப்ஸ்ட்ரீமுக்கும் டவுன் ஸ்ட்ரீமுக்கும் உள்ள ஸ்பீட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா என்னது? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? டவுன் ஸ்ட்ரீமா? அதே மாதிரி இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணாக்கா என்ன வரும்? அப்ஸ்ட்ரீமு. கரெக்டாக? ஸோ அப்போ ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இது ஸ்பீட் ரேஷியோ, அப்ஸ்ட்ரீமுக்கும் டவுன் ஸ்ட்ரீமுக்கும் உள்ள ஸ்பீட் ரேஷியோ 1:11. ஓகேவா? ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டாக இருக்கிறனால டைம் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீடாக இருக்கும். புரியுதா? ஸோ அப்போ இந்த அப்ஸ்ட்ரீமோடைய டைமு ப்ளஸ் டவுன் ஸ்ட்ரீமோட டைம் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் டோட்டல் டைமு. கரெக்டாக? அப்போ டோட்டல் டைம் கண்டிப்பாக எனக்கு 12 மல்டிபிளாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 12 மல்டிபிளாக இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்படியும் போடலாம். ஓகேவா? இதுக்கு இந்த ரெண்டு மெத்தடும் சொல்லணுன்றக்காக தான் சொன்னது. இப்போ இது வேற ஏதாவது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இந்த டிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ரேஷியோவில் போடுறது, இந்த மல்டிபிள் வச்சு போடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். ஓகேவா? அடுத்த சம், 2 trains having length of 100 meter and 500 meter
are running at a speed of 100 km per hour and 110 km per hour respectively in the same direction, the time taken by the faster train coming from behind to completely cross the other train. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு ட்ரெயினுடைய லென்த்து கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி ரெண்டு ட்ரெயினுடைய ஸ்பீடும் கொடுத்துட்டு சேம் டைரக்ஷனில் வந்து ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் ஃபாஸ்டர் ட்ரெயின் வந்து ஸ்லோவர் ட்ரெயினை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து டைம் எடுத்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, மினிட்ஸில் கேட்குறாங்க. ஓகேவா, இது ரொம்ப ஈஸியான சம்மு, இதை நீங்கள் ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அடுத்த சம் பார்க்கலாம். A part of journey is covered in 22.5 minutes at a speed of 68 km per hour and the remaining part in 12 minutes at a speed of 72 km per hour. The total distance of the journey near the integer, nearest integer னு கொடுத்துட்டாங்க, அப்ராக்சிமேஷன்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா ஒரு பார்ட்டை வந்து 68 km per hour ஸ்பீடில் 22.5 மினிட்ஸில் கவர் பண்ணுறான். ஓகேவா, ஸோ இதை நான் எப்படி வச்சுக்கிறேன்னா 45/2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ 22.5 மினிட்ஸில் 68 km per hour ஸ்பீடில் வந்து போயிட்டு இருக்கான், 22.5 மினிட்ஸில் வந்து போகிறாங்க. ஓகேவா, அடுத்து ரிமைனிங் பார்ட் இருக்குல்ல, ஸோ அது வந்து 12 மினிட்ஸு 72 km per hour 72 km per hourல போகிறாங்க, 12 நிமிஷம் போகிறான். அப்போ மொத்தம் வந்து அவன் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே கிலோமீட்டரில் இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், இது நம்ம மினிட்ஸில் இருக்குது. அப்போ மினிட்ஸை கிலோமீட்டரில் மாற்றணும்னா என்ன பண்ணும், டிவைடட் பை 60. இதுவும் மினிட்ஸில் இருக்குது, இதை கிலோமீட்டர் மாற்றணும்னாக்கா டிவைடட் பை 60. ஓகேவா, ஸோ இதை கேன்சல் பண்ணால் இங்கே 5 டைம்ஸ் கேன்சல் ஆயிடுது. ஓகேவா, அடுத்து இங்கே 15ஆல் கேன்சல் பண்ணாக்கா இங்கே 3 டைம், இது 4, அடுத்து இங்கே 34 into 3 102. ஸோ அப்போ 51 divided by 2 25.5. இங்கே 72 divided by 5 வந்து 14.4. ஸோ அப்போ ஆட் பண்ணால் 39.9 வரும். அப்ராக்சிமேட்டாக அவன் கேட்குறாங்க 40 கிலோமீட்டர். ஓகேவா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரும். ஓகேவா, அடுத்தது in a 800-meter race, the ratio of the speed of the two contestants Ankur and Neha is 5:6. If Ankur has a head start of 200 meter, then Ankur will win. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே ரெண்டு பேருக்கு இடையில பார்த்தீங்கன்னா 800 மீட்டர் ரேஸ் வந்து நடக்குது. இதில் அங்கூர் நேஹா ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க, 5:6 அப்படின்னு கொடுத்துட்டான். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் அங்கூர் வந்து ஹெட் ஸ்டார்ட் கொடுக்குறாங்க, 200 மீட்டர் ஹெட் ஸ்டார்ட் கொடுக்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்கூர் வந்து 200 மீட்டர் வந்து முன்னாடி இருக்கான். ஓகேவா, இஃப் அங்கூர் ஹேஸ் ஏ ஹெட் ஸ்டார்ட் ஆஃப் 200 மீட்டர் அப்படின்னா அங்கூர் வந்து நேகாவோட 200 மீட்டர் முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்றான். புரியுதா, மொத்தம் 800 மீட்டர் ரேஸு. ஓகேவா, ஸோ இங்கே 600, மொத்தம் 800 மீட்டர் ரேஸ். ஓகேவா, அதுல அங்கூர் வந்து ரெண்டு பேர் ரேஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணல, ஒன்னா ஒரே பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணல. அங்கூர் வந்து 200 மீட்டர் முன்னாடியில இருந்து ஸ்டார்ட் பண்றான், நேஹா தான் பாத்தீங்கன்னா 800 மீட்டர் வந்து கவர் பண்றாங்க. ஓகேவா, ஸோ இப்போ ஓகே, இப்போ என்ன கேட்குறான்னா அங்கூர் வந்து எவ்வளோ மீட்டர் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணுறான் அப்படின்னு கேட்குறான். இங்கே 200 மீட்டர் முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்ணான்னா ஸோ எவ்வளோ மீட்டர் வித்தியாசத்தில் வின் பண்ணுறான் அப்படின்னு கேட்குறாங்க இந்த 800 மீட்டர் ரேஸில். ஓகேவா, ஓகே, இங்கே அங்கூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 600 மீட்டரை தான் கவர் பண்ணியிருக்கணும். கரெக்டாக எவ்வளோ மீட்டர் வித்தியாசத்தில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களோடதே எடுத்துக்கோங்க. புரியுதா, ஸோ ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ரீச் பண்ணியிருப்பான். கரெக்டாக இந்த டெஸ்டினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரீச் பண்ணது யாருன்னா வின் பண்ணவன் தான் ரீச் பண்ணியிருப்பான். அப்போ வின் பண்ணவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய இதை எடுத்துக்கோங்க. ஓகேவா, 600 மீட்டர் தான் அங்கூர் வந்து கவர் பண்ணுறான். கரெக்டாக இங்கே அங்கூருடைய ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா, ஸோ அப்போ 5 பார்ட்டு தான் 600 அப்படின்னா நான் 6 பார்ட். நேகா வந்து அதே நேரத்தில் அங்கூர் கவர் பண்ண டைமில் எவ்வளோ வந்து
டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கான்னு பார்க்குறேன். புரியுதா? இங்கே டைம் வந்து கான்ஸ்டன்ட்ன்றனால தான் இங்கே என்ன பண்ணுறேன், ஸ்பீட் ரேஷியோவை நான் டிஸ்டன்ஸ் ரேஷியோவை நான் கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறேன். புரியுதா? ஏன்னா அங்கூர் எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணியிருக்கோம், அந்த டைமில் நேஹா எவ்வளோ கவர் பண்ணியிருக்கான்றது தெரிஞ்சால் தானே ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கான்றது தெரியும். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த டைம் தான் எடுத்துக்கிறேன். டைம் இங்கே கான்ஸ்டன்ட்னால இங்கே அங்கூர் கவர் பண்ண டைம், அதாவது அந்த நேரத்தில் இந்த 5/600னா அதே நேரத்தில் நேஹா எவ்வளோ கவர் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்குறேன். ஓகேவா? 720 மீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்கான். புரியுதா? நேஹா அங்கூர் வந்து இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு இந்த டிஸ்டன்ஸ் இந்த 600 மீட்டர் தான் கவர் பண்ணுறான். புரியுதா? ஸோ இங்கே எவ்வளோ நேரம் இவன் எடுத்துக்கிறானோ அதே நேரத்தில் இப்போ நேஹா வந்து எங்கே போயிருப்பாங்கன்னா இங்கே 720 மீட்டர் தான் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இவன் ஒரு 10 நிமிஷத்தில் போகிறான்னா அதே 10 நிமிஷத்தில் இவங்க இங்கே 720 மீட்டர் தான் ரீச் பண்ணியிருக்காங்க. புரியுதா? ஸோ அப்போ இங்கே டைம் வந்து இங்கே கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஸ்பீட் ரேஷியோவோ டைம் ரேஷியோவோ நான் எடுத்துக்கிறேன். சரி, ஸ்பீட் ரேஷியோவோ நான் டிஸ்டன்ஸ் ரேஷியோவோ நான் எடுத்துக்கிறேன். புரியுதா? ஸோ அப்போ இங்கே 720 மீட்டர் தான் பார்த்தீங்கன்னா யார் நேஹா வந்து கவர் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சிருச்சு இவன் வின் பண்ணும்போது. புரியுதா? அதாவது அங்கூர் வந்து டெஸ்டினேஷனை ரீச் பண்ணும்போது. அப்போ மொத்தம் 800 மீட்டர் ரேஸா, 800 மீட்டர் ரேஸில் இவன் 720 மீட்டர் தான் பார்த்தீங்கன்னா நேஹா போயிருக்காங்க. அப்போ எவ்வளோ வித்தியாசத்தில் அங்கூர் வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்னா 80 மீட்டர் வித்தியாசத்தில் வின் பண்ணிடுறாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து அவ்வளோதான். ஓகே. இன்னைக்கு நடத்தின கொஸ்டின் எல்லாமே இதுதான். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய மாடல் தான். ஓகேவா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷியோவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும். ஓகேவா? அதனால தான் இந்த மாதிரி மாடல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த NTPC இது கிராஜுவேட் லெவல் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதில் அதுக்கப்புறம் அண்டர் கிராஜுவேட்டில் உள்ள கொஞ்சம் மாடரேட் லெவல் கொஸ்டின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SSCயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின்ஸு இந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? அந்த கொஸ்டின் தான் எடுத்து வச்சது. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாடல் தான் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. டைம் அண்ட் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாடலை தாண்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வராது. அப்படி கேட்டாலும் வேல்யூவில் தான் கஷ்டமாக வைப்பானே தவிர மாடலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஷியோராக சொல்கிறேன் மாறாது. அதனால நீங்கள் இப்போ இந்த கொடுத்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலே போதும். ஈஸியாக டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து அடிக்க முடியும். இப்போ நான் கொடுக்குற இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாபிக் வைஸாக கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் எப்படிலாம் கேட்பான் அப்படின்ற ஒரு மாடலில் தான் வந்து எடுத்து நான் கொடுக்குறேன். நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். ஷியோராக வந்து இதிலேருந்து நான் வரும். நான் அடித்து சொல்லுவேன், அதில் உறுதியாகவே சொல்லுவேன். அதனால் நீங்கள் இதை பார்த்துட்டு போனால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும், இதில் கொடுக்குற இந்த மெத்தட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. இதெல்லாம் நோட் பண்ணி நிறையா டைம் இதே மாடல் சம்மில் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஓகே இந்த மாடல் இப்படி தான் பண்ணுன்றது தெரியும். இல்லைனா நீங்கள் பார்க்கும்போது சம்மு புரிகிற மாதிரி இருக்கும், ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அகைன் பழையபடி நீங்கள் எக்ஸு இல்லைனா ஒய்ன்ற இந்த வேரியபிள் வச்சு நீங்கள் ஈக்குவேஷன் வச்சு தான் சால்வ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஓகேவா? அதனால் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க எப்படின்றத. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி முக்கியமான கான்செப்டோட வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.